இன்றைய நிகழ்விற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களோடு சில பகிர்வுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற என்றென்றும் பெருமதிப்புக்குரிய அந்த நேரங்களில் நான் ஒரு புகைப்பட கலைஞனாக என்னை மாற்றிக் கொள்வதற்காக முயற்சியிலே FX3 ஜசிகா என்ற ஒரு கேமராவை கொள்வனவு செய்து என்னிடம் வைத்திருந்து நான் புகைப்படங்கள் எடுத்து பத்திரிகைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். எப்படி அவர்தான் அதை பற்றின சில விளக்கங்களை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உலகத்தரம் வாய்ந்த ஒரு பெரிய பேராசிரியர் ஈஸியாக இருந்தவர் யாழ் பல்கலைக்கழகத்தில். அவர் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். அப்படியான சோஷல் எல்லாம் நடந்தது. அந்த படங்களோடு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். மேலே என்னை அறிமுகப்படுத்தின அதிபருக்கு மிக்க நன்றி. அழைத்த அரவிந்தன் சார், சோமன் சார் என்னை இங்கே கொண்டு வர வேண்டும். கடுமையான வார்த்தைகளும் கடுமையான சம்பாஷணைகளும் இப்போ ஒரு டெண்டாக இருக்கு. டெண்ட் சொல்றதை விட எப்படி சொல்றது, இப்பத்தைய ஜெனரேஷனுக்கு அது ஒரு விஷயமாக இருக்குது. என்ன மாதிரி பேசுவது ஒரு வரையறை இல்லை. எப்படி நாகரிகமாக பேசுவது என்றும் அதைத்தான் அதிபர் சொன்னார், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை. ஏனென்றால் சில பேர் பேசுவது விளங்காது, ரெண்டு தரம் கேட்க வேண்டியிருக்கும். என்ன வாயால சொல்றானே தெரியாது. அது எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டர்ஸ் அதுல பார்த்து சொல்லி பாருங்க. அதுல வசனங்களையும் படியுங்க. குட் லீடர்ஸ் ஆர் எக்ஸலன்ட் கம்யூனிகேட்டர்ஸ். முக்கியத்துவமானது. ஆகவே லிசன் பண்ண பாருங்க, அதாவது கிரகிங்கோ. யார் என்ன சொன்னாலும் பாடம் பெருமைக்குரிய விஷயமாகும். ஏனெனில் இந்த எனக்கு கேள்விப்பட்டதில் பரணி மாவட்டத்தில் தான் ஸ்டேடியம் காணப்பட்டதாக காய்கறி ஊருக்கே. இது என்னுடைய ஊர்ல இருக்கிற பாடசாலை, அதனால நான் இங்க கல்வி தயான் சொல்ற மாதிரி 400 மீட்டர்ல ஒரு பெரிய கிரவுண்ட், அப்புறம் ஒரு பவிலியன் எல்லாம் இருக்கு. விளையாட்டுக்குரிய மாணவர்கள், படிக்கிறதுக்கான மாணவர்கள் நிறைய பேரும் இருக்கணும். நல்ல ஆசிரியர்கள், நல்ல அதிபர், நிறைய பழைய மாணவர்கள் தன்னுடைய அந்த அவருக்கு நாங்கள் கேட்டுக்கொண்ட அந்த தலைமைத்துவத்துக்குரிய பப்ளிக் ஸ்பீக், பொது இடங்களில் எவ்வாறு பேசுவது என்பதை அவர் தெளிவாக இங்கே உங்களுக்கு விளங்க வைத்திருக்கிறார். உண்மையிலே அவர் அடிப்படையிலே அப்படித்தான் அவருடைய உரையாடல் இருக்கும். அவருடைய உரையாடல்
யாரும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போதும் காலமடாமல். ஏய், உங்களால சத்தம் போடுற. ஏய், யார் சத்தம் போட்ட? அலப்பெல்லாம் ஒரு டீசன் இல்ல. அலப்பெல்லாம் யார் சத்தம் போட்ட? ஏதோ வேட்டி அங்க வந்தது. சாய் வரங்க உங்க ஷூ. ஏறிக்க வார. படிக்கல வார. உங்கள பல்லாக்குறோம் உங்களோட அப்பா அம்மாடா. உங்களை என்ன செஞ்சு விட்டுக்கிறாங்க? படிக்க வயல வேலையா இருக்கும். இத்தனை நேரம் பழகிட நேரம் பார்ப்போம். சாய் உனக்கு இப்ப சிரிக்காம நீ கணக்காக்கிட்ட. இதோ உனக்கு கலந்து சொல்லலாம். நேரம் இல்லைங்களா? ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒன்றும் இல்ல, ஷூ இல்ல, வேற எதுக்கு வந்தீங்க நீ? எங்க உங்களோட கிளாஸ் டீச்சர்? கிளாஸ் டீச்சர் எங்கடா? உள்ள வாங்க. என்ன உங்களோட படி எங்க ஷூ ஓடாம வந்து நிக்கிறாரு? என்ன பிரச்சனை அப்படி இருக்கு? பேரண்ட்ஸோட நாளைக்கு கூப்பிடுங்க. ஒரு நாள் வராட்டி பேரண்ட்ஸ் வருவாங்க. இது உனக்கு நான் வேலை இல்ல. நான் படுத்து பார்த்தேன். எத்தனை நாள் வேலை? பேரண்ட்ஸ் வந்தவங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாளை உள்ள விட்டீங்க. பேரண்ட்ஸ் வராட்டி உள்ள விடக்கூடாது. ஆபீஸ்ல இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்தா தான் உள்ள எடுக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு சட்டம் மட்டும் தெரியாது. மறந்துட்டே நீங்க ஒரு கதை சொல்லாதீங்க டீச்சர். பாக்குறீங்களே டிக்டாக் பாக்குறது. சரி சார், நேரம் வந்துட்டு நான் பிரின்சிபலை கூப்பிடுறேன். ஹலோ பிரின்சிபல். நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்க அவ்வளவு சேர்ந்தீங்களா? பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு நம்ம வெயிட்டிங் உங்களுக்கு அனுப்பேன். ஆன்மீகம் என்றால் என்னென்று பார்த்தால் ஒரு மனிதன் ஒருவரின் மனதை தூய்மைப்படுத்தி அவனை நல்வழியில் இட்டு செல்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நற்பிசையை உருவாக்குவதற்கு ஆன்மீகம் மிகவும் பங்களிப்பு செய்கிறது என்று நாங்கள் அறிகின்றோம். இரண்டாவதாக தலைவனை உருவாக்குவது ஆன்மீகத்தின் பங்களிப்பு. அது முதலாக நாம் பார்க்க போனால் ஒருமை. ஒருவனை எனது நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். கொண்டு நிறைய புத்தகங்கள் பதித்து மாணவர்களுக்கான சில நல்ல வழிகாட்டிகளை உருவாக்கி முன்மாதிரியாக திகழ்ந்தவர். இவரை சிறந்த ஆன்மீகத்தின் வெற்றி கண்ட தலைவர்கள் ஒருவராக கூறலாம். அடுத்தது அப்துல் கலாம் சார். அப்துல் கலாம் சாரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் இந்தியாவில் எல்லாரும் நம்பிக்கை வைக்கணும். டெய்லி லைஃப்ல ஆராதங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆராத நம்பிக்கை நாங்க உடைக்கிறோம் என்று சொல்றோம். கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே எல்லா பொருளுக்குமே விலை இருக்கு. ஆனா விலை மதிக்க முடியாத பொருள்னா நாங்கள் ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடைஞ்ச சத்தம் கூட வராது. ஆனா அதால வர தாக்கங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். 1000 பேர் தந்த பிள்ளையானவன் சொன்னாலும் தந்த பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்ற ஒரே ஒரு ஜீவன் எங்க அம்மா தான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நம்பிக்கையை உடைக்கிறது ஒருத்தர் உயிரோட கொள்றதுக்கு சமனானது. உண்மைதான். அம்மா மட்டுமல்ல, அப்பாவும் நமக்கு மழை வெயில பார்க்காம செருப்பா இருந்து உழைக்கிறாங்க. ஏன்னு யோசிப்பீங்களா? அப்பாவை உங்களுக்கு உழைக்கிறது இல்லைன்னா அம்மா உழைக்கிறாங்க. இப்ப அப்பா கிட்ட இருக்கிற உழைக்கிறனால நமக்காக பணம் வருது. பணத்தால ஆதி உனக்கு வேலையால வந்தா கூப்பிட்டா காதுகாக்கிறே இல்லையா? சரி போய் சாப்பிட்டு போ. வா சாப்பாடு போட்டுக்கிறேன். குரூப்பா பிரிஞ்சு விட்டாரு. அதுல ஒரு தலைவர் எப்படி செயற்படணும்னு வந்த சார் நான் சொல்லி தந்தாரு. அதாவது தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள். தலைவர் எந்த வகையில செயற்படணும், ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னா முன்னரே திட்டமிட்டு செய்யணும். மற்றது நேரத்தை கருத்துல கொண்டு எப்படி செய்யறது அந்த வகையில வினைத்திறனாக செயற்படுறதை பற்றி பார்க்கிறோம். எங்களோட டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லுவீங்க. கடைசியா நான் மிச்சம்
வாழ்க்கைக்கு நலம். அதாவது சோம்பலுடையவன் ஒருவன் இறந்தவனுக்கு சமமாக கருதப்படுவான். ஆகவே ஒரு சிறந்த தலைவனாகியவன் மிகவும் சொல்லி பார்த்தவனாலும் எக்ஸாம் எழுதனா படிப்போம்னு சொல்லிக்கொண்டு அடுத்த வரைக்கும் போயிடுவான். ஆனால் எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் இருந்து என்னென்னாலும் செய்வான். அதாவது எக்ஸாம் பெறப்போகுதுன்னு தெரிஞ்சா முதலே படித்து இதாகிடும். நாளைக்கு செய்வோம்னு போனா அது எங்களுக்கு தான் பெரிய இழப்பை கொடுக்கும். இந்நேர வணக்கங்கள். உங்களுடைய ஆளுமை விருத்தியிலே உங்களுடைய ஆளுமை மாற்றத்திற்காக உங்களுடைய அகுதிப்பாடுகளை மேலும் விருத்தி செய்வதற்காக நாங்கள் இந்த 3 நாள் எல்லாருக்கும் நன்றி. ஏற்பாடு செய்த அதிபர் உப-அதிபர் இதை ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இதுல இருந்து நாங்கள் நிறைய நல்லதை கற்றுக்கொண்டோம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி மிஸ் பண்ண ஆக்களும்